எங்கள் காலத்தில் காலையில் பசங்களுக்கு பழைய சோறு தொட்டுக்கிட்ட ஊறுகாய் இல்லை வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அந்த பழைய சோறை எங்கள் அம்மா சோத்தை புழிஞ்சு வச்சு அதில் துவையல், தேங்காய் துவையல் பெரிய உருண்டை வச்சுருப்பா அந்த சோத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அதை ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸ்கூல் கிளம்பும்போது துள்ளி குதித்து ஓடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்கூல் இருக்கும். அப்போ துள்ளி குதித்து ஸ்கூலுக்கு ஓடுவோம். இந்த டயத்துக்கு கரெக்டாக ஸ்கூலில் போய் சுறுசுறுப்பாக இருப்போம். படிப்பும் நல்லா வரும். அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கும். திரும்ப சாயங்காலம் வரும்போது சோர்வுங்கிறது இருக்காது. சோர்வு இல்லாமல் அப்படி தெம்பாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஓட்டமாக ஓடிடுவோம். ஓடியாந்து வந்த உடனே எங்கள் அம்மா என்ன செய்வான்னா, டீ எல்லாம் கொடுக்க மாட்டா. அந்த பார்லி தண்ணி இல்லை பழைய சோத்து கஞ்சியில் ஊற்றி வச்ச தண்ணி அதை 2 நாள் புளிக்க வச்சுருப்பா. அதை வடிகட்டி கொடுப்பா. ஆளுக்கு ஒரு செம்பை குடிப்போம். குடித்த உடனே அப்படி ஒரு தெம்பு. அந்த தெம்போட ஸ்கூலுக்கு விளையாடுறதுக்கு ஓடுவோம். போய் சாயங்காலம் வெளியே பசங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து கபடி, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரன்னிங்கு, யார் முந்துறா, நீ முந்துறியா, நான் முந்துறனா அப்படிங்கிறதுக்கு ரன்னிங்கு, இந்த மாதிரி விளையாடுவோம். கிட்டத்தட்ட 20-30 பசங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். ஒரு சைடில் பொண்ணுங்க கும்மி அடி, அப்புறம் அது என்ன கோ விளையாட்டு. ஒருத்தரை தட்டி அந்த இடத்துல உட்காந்துக்கிறது, அடுத்தவங்க ஓடுவாங்க. அப்படி ஒரு விளையாட்டு. அதெல்லாம் பிள்ளைங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கோம். 20-30 பிள்ளைங்க எல்லாம் விளையாடி ஒரு 6 மணி 6:15 வரைக்கும் இருட்டம் தண்டியும் பிள்ளைங்க விளையாடும். நாங்கள் பசங்களும் விளையாடுவாங்க. விளையாடிட்டு நேராக வீட்டுக்கு கால் கை முகம் கழுவாமல் வீட்டுக்குள்ளே விடமாட்டா எங்கள் அம்மா. கால் கை முகம்லாம் கழுவிட்டு டேய் விபூதி பூசிட்டு வாங்கடா அப்படின்னு விட்டுருவா. விபூதி பூசிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பாடப்புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்போம். படிச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா சுடுசோறு சாதம் வடித்து வச்சுருப்பா. சாதம் வச்சு அதுக்கு ஒரு புளிக்குழம்பு, சாம்பார், ஏதோ ஒன்று. அதை வயிறு ரொம்ப சாப்பிடுவோம். நைட்டில் நல்லா கம்மியாக சாப்பிட்டா சத்தம் போடுவா. நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டு ஒரு 8:45க்கெல்லாம் தூங்க போயிடுவோம். 8:45க்கு தூங்கி காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவா. எந்திரிக்கணும். அப்படி ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு எங்கள் உடம்பு.